நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 2A எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு தமிழ் தேர்வு 10 ஓகேங்களா, 10வது டெஸ்ட். கிட்டத்தட்ட இன்னையோட நம்ம தேர்வுக்கு 20 கேள்விக்குனா கூட 200 கேள்விகளை நம்ம வெளியில இருந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? மேக்சிமம் இந்த கொஸ்டின் எல்லாமே அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். ஓகேங்களா? புத்தகத்தில் இருந்த கேள்விகளும் இருக்கும், பட் அதிகப்படியான கேள்விகள் அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். ஓகேங்களா? இன்னைக்கான 20 கேள்விகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், புவியியலில் டியூ எனும் சொல்லுக்கு இணையான கலை சொல்லை கண்டறிக. நம்ம கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாக்குறப்போ இந்த வார்த்தையை நம்ம அதிகப்படியா கேட்டிருப்போம். டியூ ஃபேக்டர்னால பிச்சு ஈரமா இருக்கு, ஓகேங்களா, பவுலிங் ஸ்லோ ஆயிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்போம். ஓகேங்களா? அப்போ புவியியல்ல டியூ அப்படின்ற சொல்லுக்கு இணையான கலை சொல் தமிழ்ல என்னன்னு பார்த்தோம்னா பனி நீர். ஓகேங்களா? நீங்க கிரிக்கெட் பாக்குறவங்களா இருந்தா மேக்சிமம் இந்த கொஸ்டினுக்கு உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் பனி நீர். ஓகேங்களா? டியூனா பனி. அடுத்ததா பொறியியலில் ஓகேங்களா ஸ்மோக் ஸ்டாக், ஸ்மோக் ஸ்டாக் எனும் சொல்லுக்கு இணையான கலை சொல்லை கண்டறிக. பொறியியல்ல ஸ்மோக் ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா புகை போக்கி. ஓகேங்களா? புகை போக்கி. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா வாழையின் சரியான தொகை மரபு. பாருங்க, வாழை தோப்பு அப்படின்னு போட்டக்கூடாது எடுத்த உடனே. ஓகேங்களா? வாழைக்கு தோட்டம் வரணும். ஓகேங்களா? வாழை தோட்டம் என்பதே வாழைக்கான சரியான தொகை மரபு. ஓகேங்களா? வாழை தோட்டம் மனசுல பதிக்க வச்சுங்க. வாழைக்கு தோட்டம் டம். ஓகேங்களா? டம் டம்னு சவுண்ட் வரும் வாழைக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழை தோட்டம். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடும், தோப்பா தோட்டமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். வாழைனா டம் டம்னு சவுண்ட் வரும், தோட்டம். ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பொறியியலில் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஓகேங்களா? நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இந்த சொல்ல நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம். ஓகேங்களா? இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னும் சொல்லுக்கு இணையான கலை சொல்லை கண்டறிக. இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டருக்கு தமிழ்ல என்ன? ஓகேங்களா? ஸ்கூல்லயே கூட நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டருக்கு என்னன்னு பார்த்தோம்னா பிராக்டிக்கல்ல நம்ம ஸ்கூல்ல கூட யூஸ் பண்ணிருப்போம். இதுக்கு தமிழ்ல என்னன்னு பார்த்தோம்னா கலை சொல். தமிழுக்குல கலை சொல் என்னன்னா அலைமாலை அளவி. பாருங்க, அலைமாலை அளவி. ஓகேங்களா? கருவி அளவி அளவின்னு இருக்கு. இதுல பாருங்க அலைமாலை அலைப்பெருக்கி. ஓகேங்களா? இதுல சரியான சொல் எதுனா அலைமாலை அளவி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, இரண்டு படுதல் எனும் மரபு தொடரோட பொருள் என்ன? ஓகேங்களா? ரெண்டு பட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரெண்டு படுத்தாத. ஓகேங்களா? கத்தி வீட்டையே ரெண்டாக்காத அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல நிறைய இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓவரா கத்தி இந்த வீட்டையே ரெண்டாக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னா அதிக சத்தமிடுதல். ஓகேங்களா? அதிக சத்தமிடுதல். ரெண்டு படுதல் அப்படின்னா என்ன, இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வீட்டையே ரெண்டு படுத்துறாங்கப்பா கத்தி அப்படி சண்டை போட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன, அதிக சத்தமிடுதல். அடுத்த கொஸ்டின், கையை கடித்தல் எனும் மரபு தொடரின் பொருள் தருக. கையை கடித்தல். ஓகேங்களா? இந்த வியாபாரம் பண்ண கையே கடிச்சிச்சுப்பா அந்த வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேச்சு வழக்குல இந்த கையை கடித்தல் அப்படின்னா என்னன்னா நஷ்டம் அடைதல். ஓகேங்களா? நஷ்டம் ஆயிடுறது. ஒரு தொழில் செய்யறாங்க, கையே கடிச்சிடுச்சு, அந்த தொழில் என் கையே கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கையை கடித்தல்னா என்ன, நஷ்டம் அடைதல் அப்படின்றது பொருள். அடுத்ததா ஓகேங்களா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. ஓகேங்களா? ஒலி வேறுபாடு. உரை உரை. ஓகேங்களா? உரை. ஓகேங்களா? உரைனா என்ன, தேய். ஓகேங்களா? இந்த உரைனா தேய்க்கிறது. ஓகேங்களா? அடுத்ததா இந்த உரைனா பை. ஓகேங்களா? நம்ம உரைப்பை சொல்லுவாங்களா, உரை, அந்த உரை. அப்ப ஆன்சர் என்ன, தேய். அடுத்ததா பை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. மருகி மருகி. மருகி அப்படின்னா என்னன்னா மருமகள். ஓகேங்களா? இந்த மருகி அப்படின்னா என்னன்னா மயங்கி அப்படின்னு பொருள். ஓகேங்களா? மரு மருமகள் ஞாபகம் வச்சுங்க. இங்க மரு வருதுங்களா, இங்கேயும் மரு. ஓகேங்களா? சோ மருனா மருகி அப்படின்னா என்ன, மருமகள். மருகி மருமகள் இப்படிதான் கொடுத்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. மருகி அப்படின்னா மயங்கி. ஓகேங்களா? அடுத்ததா ஒகர வரிசையில் டேஷ் தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில நோ அப்படின்ற ஒரே ஒரு எழுத்தை தவிர வேற எந்த உயிர்மை எழுத்தும் மொழியோட இறுதியில வரவே வராது. ஓகேங்களா? இந்த நோன்றது கூட என்ன பொருள்ல வரும்னா துன்பம் அப்படின்ற பொருள்ல மட்டும்தான் வரும். வேறு எந்த பொருளிலும் வேற எந்த எழுத்தும் வராது. ஓகேங்களா? ஒகர வரிசையில ஒரே ஒரு உயிர்மை எழுத்து மட்டும்தான் வரும்.
ஓகேங்களா, மொழியோட இறுதியில், அதாவது சொல்லோட இறுதியில. சரிங்களா, அப்போ நோ அப்படின்ற அந்த எழுத்து என்ன, நோ. அந்த நோவுமே என்னன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி, ஓர் எழுத்து ஒரு மொழியில துன்பம் அப்படின்ற பொருள்ல மட்டும்தான் வரும், வேற எந்த எழுத்தும் வராது. அடுத்த கொஸ்டின், ஒரு வினாத்தொடர் முற்று தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் டேஷ் வருதல் வேண்டும். ஒரு வினாத்தொடர், ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் கேட்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், அது முற்று பெறுது, ஓகேங்களா, நேர்கூற்று தொடராகவும் இருக்குது. அப்படி இருந்தாலும் இறுதியில என்ன வரணும்னா வினா குறி வரணும். ஆன்சர் என்ன, வினா குறி வரணும். ஏன்னா அது ஒரு வினாத்தொடர். அப்ப ஆன்சர் என்ன, வினா குறி, ஓகேங்களா, வினா குறி தான் வர வேண்டும். அடுத்த கேள்வி, அலிகாரி என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. அலிகாரி இந்த தமிழ் சொல்லுக்கு இணையான, இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம்னா உருவக கதை. இது எல்லாமே தமிழ் வளர்ச்சி துறையில வெளியிடப்பட்ட கலை சொல் வேட்டை அந்த ஒரு டேட்டாஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது. நம்ம டெலிகிராம் சேனல்ல அந்த பிடிஎஃப் இருக்கு. இன்னும் ஓகேங்களா, இன்னும் ஒரு 80 ஷீட் கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா, நான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு காலையில அதை மீதம் இருக்கிறது, நம்ம ஆல்ரெடி 63 ஷீட் அப்லோட் பண்ணியிருக்கோம். மீதம் இருக்கிறத நான் இன்னைக்கு நைட்டோ அல்லது நாளைக்கு காலையிலோ அப்டேட் பண்ணிடுறேன் டெலிகிராம் குரூப்ல. ஓகேங்களா, அதை தயவு செஞ்சு அதை படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து முக்கியமா மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள் ரொம்ப 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 முக்கியம். அதுல இருந்து கூட கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், எபிதட் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எபிதட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அடைமொழி. ஓகேங்களா, அடைமொழி வச்சு பேர் வைக்கிறாங்களா, அந்த அடைமொழி. அடைமொழினா என்ன, எபிதட். ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிதட் அப்படின்னா என்னன்னா அடைமொழி. ஓகேங்களா, எப்படிப்பா இந்த பேரெல்லாம் வைக்கிறீங்க, ஓகேங்களா, அடைமொழியில வைக்கிற பேர்லாம், ஓகேங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிதட், எப்படிப்பா இந்த பேரை வைக்கிறீங்க, அப்ப அடைமொழினா எபிதட். ஓகேங்களா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா, துண்ணினார் அல்லார் பிறர் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். ஓகேங்களா, இந்த பழமொழி இந்த காலத்துக்கு எப்படி உதவும்னு தெரியல. பட் இந்த பழமொழியோட பொருள் என்னன்னா, தான் ஆளாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்ற பழமொழி. அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உறவினர் தான் உதவுவாங்க அப்படின்றது இந்த பழமொழியோட பொருள். ஆனா இந்த காலத்துல அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா, தெரியாதவங்களே ஹெல்ப் பண்ணிடுவாங்க, உறவினர்கள் உங்களா சொந்தக்காரங்க தான் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, கடைசி நேரத்துல ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லி இது இல்ல அது இல்ல எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு நமக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, சோ துண்ணினார் அல்லர் பிறர் என்ற பழமொழி உணர்த்துற பொருள் என்னன்னா உறவும் உதவியும். அந்த காலத்துல எழுதிட்டு போயிட்டாங்க, இப்போ இது சாத்தியமான்னு கேட்டோம்னா சாத்தியம் இல்லை. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, தீங்குரைக்கும் நாவிற்கு நல்குறவு இல். ஓகேங்களா, என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். ஓகேங்களா, தீங்குரைக்கும் அதாவது பழித்து பேசுற, எது செஞ்சாலும் குறை சொல்ற ஒரு கேங் இருக்கும். ஓகேங்களா, அப்படி குறை பேசுறவங்க, ஓகேங்களா, பழி பேசுறவங்க அவங்களோட வாய்க்கு, ஓகேங்களா, அவங்களோட வாயில வெளிப்படுற அந்த பழி சொல்ற சொல்லுக்கு குறைவே இருக்காது. ஓகேங்களா, ஒருத்தர் பழித்து பேசுறாருன்னா அவர் கடைசி வரலும் இன்னொருத்தரை குறை சொல்லி பழித்து பேசிட்டே தான் இருப்பாரு. அப்படி பேசுற அவரோட நாவிற்கு, ஓகேங்களா, நல்குறவு இல், குறைவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, பேசிட்டே தான் இருப்பாரு. ஓகேங்களா, குறை சொல்லிட்டே தான் இருப்பாரு. ஆன்சர் என்னன்னா பழிக்கும் குணம். ஓகேங்களா, தீங்குரைக்கும் நாவிற்கு நல்குறவு இல்லைன்னா பழிக்கும் குணம். ஓகேங்களா, என்னதான் செஞ்சாலும் ஒரு சிலர் குறை பேசிட்டே தான் இருப்பாங்க, பழி சுமத்திட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா, பழி பேசிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுடைய நாவிலிருந்து வர சொல்லிருக்கு எப்பொழுதும், ஓகேங்களா, வறுமை. ஓகேங்களா, வறுமை அதாவது அவங்க பேசுற பழித்து பேசுற அந்த சொல்லுக்கு அவங்க நாவில வறுமையே இருக்காது, எப்பவுமே கடைசிகளும் பேசிட்டே தான் இருப்பாங்க. அடுத்த கேள்வி, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். உங்களை செய்தார், உங்களை செய்தார்கள்னு வரணும். இங்க அரசர்கள்னு வந்ததால கடைசியில கல்வி விதியில தான் முடியணும். ஆனா இங்க ஒருமையில வந்திருக்கிறதால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. உங்களா, அடுத்ததா, மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. உங்களா, மேகங்கள் இங்க கல்வி விதி வந்திருக்கு. ஸோ இங்க கொண்டனன்னு வரணும் பன்மையில. இங்க பன்மைனா இங்கேயும் பன்மை வரணும். வாழை கன்றை ஈன்றது. ஓகேங்களா, இங்க ஒருமை, வாழை என்பது ஒருமைங்களா, சோ இங்கேயும் ஒருமை தான் வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு, பன்மையில இருக்கு. இதுவும் தவறு. அதே ஆப்ஷன் பிக்கு வாங்க, பசு கன்றை ஈன்றது. பசு என்பது ஒருமை. ஓகேங்களா, பசுக்கள் அப்படின்னு வந்திருந்தா இங்க ஈன்றன அப்படின்னு வரணும். பசுன்றது ஒருமை, ஒரே ஒரு பசு. கன்றை ஈன்றது என்றதும் ஒருமை. அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, பசு கன்றை ஈன்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருமை பன்மையில ஆரம்பத்துல பன்மை வந்தால் கடைசியிலும் பன்மை வரணும், ஆரம்பத்துல ஒருமை வந்தால்
கடைசியிலையும் ஒருமையில முடியணும். அப்படி முழுமை அடைஞ்சாதான் அந்த சொற்றொடரு பொருள் முழுமை பெறும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான், பசு கன்றை ஈன்றது. அடுத்த கேள்வி, உயர்திணை தொடரை கண்டறிக. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. மலர்கள் இது என்னது? அக்ரிணை. புலி இதுவும் அக்ரிணை. காகிதம் பறந்தது இதுவும் அக்ரிணை. ஆன்சர் என்ன அப்போ? மக்கள் கூடினர். மக்கள் கூடினர் என்பதே சரியான உயர்திணை தொடர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். மன்னன் வெற்றி பெற்ற மகிழ்வது சூடி வாகைத்திணை வாகைப்பு. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, வெற்றி பெற்ற மன்னன் மகிழ்வது சூடி வாகைப்பு வாகைத்திணை. சொற்றொடரும் முழுமை பெறல, எனக்கு பொருளுமே விளங்கல இதை படிச்சா. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். மன்னன் வெற்றி பெற்ற சூடி வாகைத்திணை வாகைப்பு மகிழ்வது. ஓகேங்களா? ஒண்ணுமே ஸ்டேட்மெண்ட்டும் புரியல, சொற்றொடரும் எனக்கு புரியல, பொருளும் முழுமை பெறல. அடுத்தது பாருங்க, வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பு சூடி மகிழ்வது வாகைத்திணை. ஓகேங்களா? ஏதோ வரா மாதிரி இருக்கு, பட் ஓகேங்களா, ஆனா சொல் எஸ், ஆனா முழுமை பெறுது. ஓகேங்களா? பாருங்க, வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூ சூடி மகிழ்வது வாகைத்திணை. கரெக்ட். ஓகேங்களா? அப்போ கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா? இன்னொரு டைம் படிச்சேன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூ சூடி மகிழ்வதுதான் வாகைத்திணை. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இதுதான். எதுக்கும் அடுத்த ஆப்ஷன் பார்த்துருவோம். வெற்றி பெற்ற மன்னன் மகிழ்வது இது இல்லை. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னா இதுதான். நல்லா நம்ம ஒரு சில சொற்றொடர் மட்டும் ஒரு 2-3 முறை படிச்சாதான் நமக்கு அந்த பொருளும் கூட புரியும். ஓகேங்களா? அப்படிதான் இது. வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூ சூடி மகிழ்வது வாகைத்திணை. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, மிராஜ் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. மிராஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா காணல் நீர். ஓகேங்களா? மிராஜ் அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? காணல் நீர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், இன்வெர்டிபிரேட்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. இன்வெர்டிபிரேட்ஸ் நார்மலா வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா முதுகெலும்பு உள்ள உயிரினங்கள். அப்ப இன்வெர்டிபிரேட்ஸ்னா அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? அப்போ முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள். வெர்டிபிரேட்ஸ்னா ஓகேங்களா முதுகெலும்பு உள்ள உயிரினங்கள். இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள். அடுத்த கொஸ்டின், இலாக்கா என்பது எம்மொழி சொல். ஓகேங்களா? லாஸ்ட் குரூப் 4ல கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரிதான் இதுவும் எந்த மொழி சொல் அப்படின்றதையும் கேட்பாங்க. இது 12th ஓல்டு புக்ல கண்டென்ட் இருக்கு. 12th ஓல்டு புக்ல குல்லா அப்படின்னா பார்சி மொழி சொல். ஓகேங்களா? டைம் கிடைச்சா எடுத்து பாருங்க, இதுல இருந்து கூட கேள்வி வரலாம். ஓகேங்களா? ஆனா லாஸ்ட் குரூப் 4ல வரல, மேபி ஓகேங்களா இப்ப கூட வரலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியல்ல போர்த்துகீசிய மொழி சொல், போர்த்துகீசிய மொழி சொல்னு நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நிறைய சொற்கள் இருக்கு. அதை வேணா ஒரு டைம் எடுத்து பார்த்துக்கோங்க. இதை தவிர நீங்க நார்மலா கூகுள்லயே போட்டீங்கன்னாலே நிறைய பிறமொழி சொல் வரும். ஓகேங்களா? அதுல ஆத்தரைஸ்டா இருக்கிற சோர்ஸ் ஏதாச்சும் இருந்தா கிடைச்சா பாருங்க. பட் அவங்க எதுல இருந்து கேட்பாங்கன்னு சீரியஸா தெரியல. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்ணில் எது எதெல்லாம் படுதோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா 12th ஓல்டு புக்ல இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய சொற்கள் இருக்கும், ஒரு 15 சொற்கள் கிட்ட இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பிரெஞ்சு சொல்லா, போர்த்துகீசிய சொல்லா, இந்துஸ்தானி சொல்லான்னு நிறைய சொற்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் எந்த மொழி சொல் அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இலாக்கா என்பது எம்மொழி சொல்னு பார்த்தோம்னா போர்த்துகீசிய சொல். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான 20 கேள்விகளை பார்த்துட்டோம். 20 கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளிச்சீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? திரும்ப சொல்றேன், தயவு செஞ்சு எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல போடுங்க. அப்போதான் உங்களோட ப்ராக்ரஸை நீங்களே செக் பண்ண முடியும். ஓகேங்களா? மார்க் கம்மியா அடிச்சு ஆன்சர் பண்ண முடியலன்னு கவலை வேண்டாம். அடுத்து என்ன படிக்கணுமோ, நாளைக்கு இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணுமோ அதை கொஞ்சம் எடுத்து பாருங்க. கண்டிப்பா நாளைக்கு டெஸ்ட்ல உங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேர்வு சார்ந்த ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நாளைய வீடியோல சந்திப்போம். நன்றி.